மக்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஒரு பார்க்க போனால் ஒருத்தர் வீட்டில் ரீடிங் எடுத்தால் நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஒரு கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழந்தைங்கள வச்சுருக்கிறோம், அன்றைக்கி வந்து கரண்ட்டு அதாவது கம்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? வரேன் 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 வரேங்கிறாங்க, கடைசி வரைக்கும் வரதே கிடையாது. அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை இல்லையாம்மா? ஏம்மா பொழுதுனிக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஃபீஸ் கட்டி அவர் பிடுங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் பிடுங்கிட்டு போய் கூட நான் அப்பயுமே சொல்கிறேன், அண்ணா ஒரு 2 நிமிஷம் இருங்கன்னா நான் இப்போ ஃபீஸ் அதாவது காசு கட்டிடுறாங்கன்னா ஃபீஸ் கட்டி கையோட போட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக அவர் பேசிட்டு போகிறாரு. மக்களே, இது என் வீட்டில் மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு தரோம், லேடிஸுக்கு பாதுகாப்பு தரோம், மதுக்கு மரியாதை நடத்துகிறோம் அப்படின்றாங்க. பார்க்க போனால் ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா ஆட்சி நடத்துகிறவங்க இது எல்லாமே பேசுகிறாங்க. என்ன மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் தராங்க? என்ன மக்களை கண்டுக்கிறாங்க? அந்த ஓட்டு போடுறப்ப மட்டும்தான் அவங்க முகத்தையே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் எதுக்குமே கண்டுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி இபி ஆஃபீஸு ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மக்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்காது, பனிஷ்மெண்ட்டும் மக்கள் கொடுங்க தயவு செஞ்சு. இதுக்கு உண்டானது நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதுக்கு உண்டான ஒரு நல்ல முடிவை, இது வந்து என்னோட பிரச்சனையாக மட்டும் இல்லை, இது ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கரண்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க எழுதலை, அவங்க எழுதாது அவங்களோட மிஸ்டேக். எழுதினாதானே வந்து எத்தனாவது மாதம் ரீடிங் எடுத்துருக்காங்க, எவ்வளோ கரண்ட் பில் கட்டணும், எத்தனாம் தேதிக்குள்ளே கட்டணும், அதே மாதிரி கரண்ட் பில் அட்டையில் இத்தனாம் தேதி நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது இல்லையா? அந்த மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை பண்ணாதான் நமக்கு வந்து எத்தனாம் தேதிக்குள்ளே கட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும், எத்தனாம் தேதி ரீடிங் எடுத்தாங்கன்னு தெரியும். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ எழுதுறவங்க ஏன் அதில் எழுத மாட்டேங்கிறாங்க? அப்போ வந்து ஏன் மக்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அவங்கள கேள்வி கேட்கறதுனால தானே நம்ம வந்து இவ்வளோ துச்சமாக நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து மக்களுக்கு செய்கிறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. இதே நம்மளோட வரி பணத்தில் தானே எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க. ஏன் கரெக்டாக பார்த்தா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு முடிவு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. தயவு செஞ்சு இதை வந்து சாதாரணமாக விடாதீங்க. இதுக்கு தயவு செஞ்சு முடிவு நீங்கள் தான் சொல்லணும். முடிவு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து என்னோட பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க, உங்களோட பிரச்சனையும் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.